ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் vlog தான். ஸோ இன்றைக்கி நான் எங்கே போகிறேன், என்ன வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ வீட்டிலேருந்து எப்பவும் போல் கிளம்பிட்டேன். இன்றைக்கி நான் சிம்பிளாக தான் ரெடியாக இருந்தேன், லிப்ஸ்டிக் கூட போடலை. ஏன்னா எனக்கு ரொம்ப மேக்கப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி மூடு இல்லை, அதனால் நான் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் லிப் பாம் போட்டு ஐப்ரோஸ் மட்டும் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹோல் லுக். ஸோ நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறோம். வீட்டிலேருந்து ஒரு 3:10 போல் கிளம்பணும். சரியான வெயில், பஸ்ஸு எதுவுமே சரியாக வரல. ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா வேளச்சேரி சென்னை சில்க்ஸ் தான் போகிறோம். சரி, அப்புறமா ஃபைனலாக V51 வந்துச்சு. ஓகே, அது கோயிலம்பாக்கம் போய் தான் போகும் வேளச்சேரிக்கு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏறிட்டு இங்கே நிற்கிறதுக்கு. ஸோ நாங்கள் போகிறதுக்கே பார்த்திங்கன்னா 4:10 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அந்த சென்னை சில்க்ஸ்க்கு வந்தாச்சு. நானும் அம்மாவும் தான் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். சித்தி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சாரியும், ஸோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது. அக்கா அம்மாவுக்கு ஒரு சாரீ வாங்கணும்னு சொன்னால், அதனால் நான் அதை செலக்ட் பண்ணுறதுக்காக அம்மா கூட போயிருந்தேன். போனோடனே இந்த விநாயகர் சிலையை பார்த்துட்டு, ஸோ கீழே கொஞ்சம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு, ஸோ நம்ம ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் பார்த்திங்கன்னா சாரீ செக்ஷன் இருக்குது, பட்டு புடவை சாரீ செக்ஷன். ஸோ அப்படியே மேலே ஏறி போகும்போது பார்த்திங்கன்னா ஸோ இந்த செடி வைக்கிற பார்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ ஆனால் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த மிரர் ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி வாங்கி எங்கள் வீட்டில் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அப்படியே போயிட்டு பார்த்திங்கன்னா சாரீ பார்க்க ஆரம்பித்தாச்சு. ஸோ நான் எந்த சாரீ எடுத்திருப்பேன், எனக்கு எந்த சாரீ நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட சாரீ எனக்கு அவ்வளோ பிடிக்கல. செகண்ட் சாரீ உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஆக்சுவலி இந்த சாரீ எனக்கு வாங்கலை, அம்மாவுக்கு தான் வாங்குகிறேன். ஸோ அம்மாவும் நானும் சேம் ஸ்கின் டோனுன்றதுனால என்னை வச்சு பார்க்க சொன்னாங்க. அதனால் கடையில் வச்சு பார்க்குறேன். மேபி எனக்கு இதில் எது கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக அப்படியே சித்திக்கு ஒரு சாரீ 2-3 அமிச்சோம். ஸோ சித்தி இந்த சாரீ தான் செலக்ட் பண்ணாங்க. இது ஒரு டபுள் கலர், மாம்பழ கலர் அண்ட் ஃபெனக்ரெட் சீட், வெந்தய கலர், அந்த மாதிரி ஒரு கலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே காஃபி கொடுத்துருந்தாங்க. அது குடிச்சிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துவிட்டோம். ஸோ நான் என்ன சாரீ எங்கள் மம்மிக்கு எடுத்திருப்பேன் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஸோ அப்படியே இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா பாபா ஃபோட்டோ, ஸோ எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி யூனிக்காக இருக்கிறதுல ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்புறமா மறுபடியும் கீழே இறங்கி வரும்போது இது வாங்கலாமா அப்படி சொல்லி கேட்டாங்க. இதோட ப்ரைஸ் 300 போட்டுருந்துச்சு. நம்ம டிமார்ட்டில் 200க்குள்ளேயே வாங்கலாம். ஸோ 300 கொடுத்து வாங்குற அளவுக்கு எனக்கு மனசில். இப்போ பஸ்ஸில் கொண்டு போக முடியாது, ஆல்ரெடி வீட்டில் நிறைய செடி இருக்குது. இந்த பாட்டை வாங்கிட்டு போய் வச்சா இந்த பாட்டுக்கு ஒரு செடி எங்கள் அம்மா தேடி அலைவாங்க. ஸோ அதனால் கீழே இறக்கி கூட்டு வந்தால் கஷ்டப்பட்டு மறுபடியும் சாரீ பார்க்குறேன்னு உள்ளே போயிட்டாங்க. ஸோ இல்லை டைமும் இல்லை, பட்ஜெட்டும் இல்லை, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது சடனாக முருகர் ஃபோட்டோ நான் உள்ளே வரும்போது கூட நான் பார்க்கல. ஸோ அங்கேயே தான் இருந்திருக்கு. பட் நம்ம முருகர் நம்மளை பார்க்க வைக்கணும்னு நினச்சா மட்டும் தான் பார்க்க வைப்பார். ஸோ ரீசெண்ட் டேஸாக நான் அதை நிறைய ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சீரியஸாக ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது டக்குன்னு பார்த்த உடனே. ஸோ அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வந்தால் மறுபடியும் பஸ் வரல. சரி, ஆட்டோவில் போயிடலாம். ஆட்டோ மேடவாக்கம் வரைக்கும் தான் வரும்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம ஜெயச்சந்திரன் கிட்டே இறங்கி பஸ் மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஆட்டோ ஏறிட்டோம். அண்ட் தென் இந்த வீடியோவில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்குற விஷயம், இன்கம் வருதா, எவ்வளோ வருது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. ஸோ நான் இந்த சேனலில் 3 இயர்ஸாக ரன் பண்ணுறேன். ஸோ நான் நினச்சிருந்தேன் இந்த சேனலில் நான் நல்ல பீக்கு கொண்டு போயிருக்க முடியும். பட் என்னோடய சுச்சுவேஷன் அதை என்னால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியல. இருந்தாலும் என்னோடய இண்டிவிஜுவாலிட்டி ஸ்கில்ஸ் எல்லாமே மக்கி அப்படியே வீணாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அப்பப்போ வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ இது கொஞ்சம் எனக்கு மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்குது, அதனால் மட்டும்தான் எடுக்கிறேன். அப்படியே ஜெயச்சந்திரன் வாசலுக்கு வந்த உடனே பஸ் எல்லான்னு பார்த்தோம். புதுசாக இந்த வீல் ஆட்டோமேட்டிக் பானிபூரி ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. வித்தியாசமாக இருக்குது. நான் இது வரைக்கும் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்த ஒரு விஷயத்தை நேரில் பார்க்கும்போது ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சேன். ஸோ ஒரு பிளேட் பானிபூரி சாப்பிட்டுட்டு அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் பார்த்திங்கன்னா பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கும் நாங்கள் அப்படியே போயிட்டோம். இப்படி தான் எங்களோட ஷாப்பிங் vlog போச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை பாய்.